ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எண்ணம் போல வாழ்க்கைன்னு நான் சொன்னதின் காரணமாக நல்ல எண்ணத்தோட நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதையே லட்சியமாக வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு வெள்ளி வரமாக நீ விசேஷிச்ச விஷயத்தையே முடிச்சு தரப்போறேன். இந்த அற்புதமான மங்களகரமான வெள்ளி நாளில் நீ விருப்பப்பட்ட பரிசோடுதான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். அதாவது எது நடக்கணும்னு நினைச்சியோ, எது கிடைக்கணும்னு ஆசைப்பட்டியோ, அதையே உன் கைகளில் உன்னிடம் ஒப்படைப்பதற்காக நான் வந்துவிட்டேன் என் செல்லமே. எப்பவுமே வாழ்க்கையில கஷ்டமும் பிரச்சனைகளுமா இருக்கேன்னு நினைக்காத. ஒரு பிரச்சனை முத்துதுன்னா அந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முற்றி போயிருக்கும் உன் வாழ்வில் எல்லாவற்றையும் முடிவுக்கு நான் கொண்டு வரேன். நீ தைரியமாக இரு, எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் என் செல்லமே. எப்போவுமே ஒருத்தரை ரொம்ப பிடிச்சதுன்னா அதுக்கு காரணம் இருக்கும். ஆனால் ஒருத்தரை பிடிக்கலைன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். சில பேரை ஏன் இவ்வளோ பிடிக்குதுன்னு யோசிச்சா கூட காரணமே கிடைக்காது. ஏன்னா அதுதான் உண்மையான பேரன்பு. ஒரு சிலருடைய குணமும் அவர்களது செயல்களும் உன்னுடைய குணத்தையும் உன்னுடைய செயலையும் போலவே இருக்கும்போது உனக்கே தெரியாம அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிடும். அவங்க கூட நீயும் இருக்கணும்னு ஆசைப்படுவ. அப்படி உனக்கு பிடித்த உனக்கு நெருக்கமான உறவையும் நட்பையும் உன்னிடமே இருக்கும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிய கடினமான விஷயம் கிடையாது, வாழ்வதும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. உன்னை சுற்றி இருக்கிறவங்களை சமாளிக்கிறது தான் மிக மிக கடினமான ஒன்று. நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை பிடிச்சாலும் சரி, உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரியாட்டியும் சரி, உன்னை பிடிக்காட்டியும் சரி, எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக மாற்றித்தர நான் இருக்கேன். எப்பவுமே நீ காலையில் எழுந்திருக்கும் போது என்ன சொல்லணும்னு தெரியுமா? இந்த நாள் எனக்கான நாள், நான் தான் சிறந்தவன், என்னால் எல்லாம் முடியும், என் சாயப்பா எப்போதுமே என் கூடவே இருக்காரு, நான் இன்று வெற்றிகரமான ஆளாக மாறுவேன், நான் நினச்ச காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்னு சொல்லிக்கிட்டே நீ எழுந்தாலே போதும். இந்த நேர்மறையான எண்ணங்களே அதிர்வுகளாக மாறி உன்னை சுற்றி நேர்மறை அலைகளை உண்டாக்கி நீ நினச்ச விஷயத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கும். இங்கே நிறைய பேர் தனியாக இருக்கவங்கள ரொம்ப அலட்சியமாக பார்ப்பாங்க. ஆனால் உனக்கு மட்டும் ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளு. இங்கே சொந்த பந்தங்க, காசு, வசதி, பணம்னு இருக்கிறவங்களுக்கு அவர்கள் நினைக்கக்கூடிய விஷயம் துணையாக இருக்கலாம். அதாவது மனிதர்களும் அவர்களுடைய காசு பணமும் அவங்களுக்கு துணையாக இருக்கலாம். ஆனால் யாருமே இல்லாமல் தனித்து இருப்பவர்களுக்கு இந்த சாயப்பா நானே பாதுகாவலாக போய் காப்பாற்றி நிற்பேன். மனிதர்கள் கைவிட்டாலும் ஒரு சிலரை நான் துணை நின்று காப்பாற்றுவேன் என் செல்லமே. யாருமே இல்லாதவர்களுக்கெல்லாம் துணை நிற்க நான் தயாராகத்தான் இருக்கிறேன். அப்படிதான் உனக்கான விஷயத்தையும் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கு துணையாக நான் காலம் முழுவதும் இருக்க போறேன். ஒரு சிலர் உன்னை ரொம்ப மரியாதை குறைவாக நினைப்பதற்கு காரணமே நீ அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்ததுதான். ஒரு இடத்துல உனக்கு மரியாதை குறையுதுன்னு தெரிய வரும்போது அந்த இடத்தை விட்டு நீ விலகுனாலே அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா சுயமரியாதை மிகவும் முக்கியமல்லவா? ஒரு சிலர் எல்லா தவறையும் சிறப்பாக செஞ்சுட்டு அப்புறம் தனது பேச்சு திறமையால் அதை நியாயப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட தப்பான ஆளாக நீ இருக்காதே. யாராவது ஒருத்தவங்க தவறு செய்கிறாங்கன்னு தெரியும் போது அதை திருத்துவதற்கு நீ எடுத்து சொல்லு, கேட்கலைனா விட்டுட்டு போயிடு. அதே போல நீயும் தவறு செய்ய நேரும் போது அதை யாராவது எடுத்து சொல்லும்போது அதை திருத்தி கொள்ள தயாராக இரு. பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா கடவுள் தண்டனை கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. ஆனால் தான் வீட்டுக்கு பிரச்சனை வந்தால் மட்டும், கஷ்டம் வந்தால் மட்டும் ஏன் தான் கடவுள் இப்படி சோதிக்கிறானோன்னு சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? யார் தப்பு செஞ்சாலும் அவர்களுக்கு தண்டனை கஷ்டத்தின் வடிவில் தான் வரும். நீ ஒருபோதும் தப்பு செய்யாதே, தவறான விஷயங்களை யோசிக்காதே, கண்ணீர் வரும்போது அதை அடக்கி வைக்காதே, மனசு வலிக்கும் போது மனம் விட்டு அழுது பாரத்தை கண்ணீரின் வழியாக இறக்கிவிடு என் செல்லமே. ஆனால் அதை யார் முன்னாலே செய்யாம தனியாக செய்யக்கூடிய ஆளாக இரு. எப்போதுமே தெளிந்த நீரோடை போல உன் மனசை தெளிவாக வச்சுக்கோ. நிச்சயமாக உன் தெளிவான நல்ல மனசு கொண்ட புத்தி கொண்ட பிள்ளைக்கு நானே வெற்றியை கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த ஒரு அற்புத பரிசை தான் உன் வாழ்வில் வரமாக கொண்டு வரப்போறேன். பேரதிர்ஷ்டத்தோடும் பேரின்பத்தோடும் கூடிய
பெருமகிழ்ச்சியை இன்னைக்கு நீ அனுபவிக்க போற. எல்லாமே இன்று உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்க போகுது.